கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனவர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனின் ஆசீர்வாதம் மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால், மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து நடக்கிற உங்கள் மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தருடைய பயந்து நடக்கிறவங்கள கர்த்தர் ஆரோக்கியத்தை வரப்படுகிறவர். செட்டை நிலநிலை கர்த்தர் நம்மளை கலிகூற பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நம்ம சோர்ந்து போனோமோ அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும்போது தன்னுடைய உன்னதமான தேவனுடைய ரெக்கன் செட்டின் கீழே நமக்கு ஆரோக்கியங்களை வரப்படும். என்னென்ன ஆசீர்வாதங்கள், பிஸ்னஸுகள், வேலைகள் தடைப்பட்டு போச்சோ சகல காரியங்கள் நம்ம குடும்பத்துக்கு நன்மையாக கர்த்தர் செய்து முடிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி தேவரீர் உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். சிலப்போ உண்மையே நம்பி உண்மையே தேடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ணமான ஒரு விடுதலைகளை, வெற்றிகள், அற்புதங்களை கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் உம்முடைய பரத்திலிருந்து பரலோகத்தில் விடுதலை கொடுங்கப்பா. கணவன் மனைவிகளை சமாதானங்களை ஆசுரங்கப்பா. இங்கே செய்கிற வேலைகள், நல்ல ப்ரொமோஷன்கள், நல்ல உயர்வே கொடுங்க. தகப்பனை வழியில்லாதபடி என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு உங்கள் ரெக்கன் ஷெட்டின் கூடாரத்தின் மறைவில் வைத்து தகப்பனை அவங்களுக்கு பரலோகத்தின் நன்மையின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.